ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்று வளர்பிறை திருவோணம் மற்றும் பிரதோஷமும் இணைந்து வந்த நாளில் உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை தர உன்னை ஆசிர்வதிக்க இன்று தத்தாவாக வந்துள்ளேன். இன்றோடு உன் அனைத்து துன்பமும் முடிந்து உன் ஆசைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகுவதை நீ கண்களை மூடி மனதினில் நினைத்து சந்தோஷப்பட்டு உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. அது போதும். இந்த நன்னாளில் ஷிரடி யாத்திரைக்கு நான் உனக்கு அழைப்பு விடுக்கிறேன். ஷிரடி புனித பயணத்திற்கு தேவையானதை ஏற்பாடு செய். வெற்றியை சந்தித்தவருடைய இதயம் பூவை போல மென்மையாக இருக்கும். ஆனால் பல தோல்விகளை தாண்டி வந்த உன்னுடைய இதயம் இப்போது இரும்பை விட வலிமையாக உள்ளது. முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் கூச்சல் என்று இருக்கும். ஆனால் இப்போது ஓரளவு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு எப்படி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுள்ளாய். இந்த பாடத்தை இனி வரும் நாட்களில் பயன்படுத்து. இதுபோல எண்ணற்ற பாடங்கள் தினம் தினம் நீ அனுபவித்த போராட்டங்களில் நான் உனக்கு பயிற்றுவித்துள்ளேன். நீ எந்த அளவுக்கு உயர்கிறாயோ அந்த அளவுக்கு தக்கபடி உன் கடுமையான சோதனைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றத்தான் நான் உன்னோடு நிழலாக தொடர்கிறேனே. நான் ஒருவன் உனக்கு துணையாக போதாதா? என்னிடம் நிறைய பேசு, அனைத்தையும் பகிர்ந்து கொள். உன்னை சுற்றி பின்னப்பட்டுள்ள சூழ்ச்சி கட்டுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்க நேரம் வந்தாயிற்று. அதனால்தான் உன்னில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ என்ற பயம் வந்துள்ளது. அச்சத்தை தவிர்த்து என் கையை இறுக பிடித்து இந்த சூழ்நிலையை கடந்து வா. என் பாதத்தை தொட்டு இந்த பதிவை கேட்க வந்த உனக்கு இன்னும் 7 மணி நேரத்தில் நெடுநாள் துன்பம் ஒன்று தீரப்போகின்றது. சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.